Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பிரண்டை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டை துவையல் பண்றதுக்கு நம்ம இருக்கிற பிரண்டை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இத க்ளீன் பண்றதுக்கு நம்ம கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிரண்டையில இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பிரண்டையிலேயே சின்ன நாட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த நாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரண்டையை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரண்டை மேலே இருக்கிற 1 லேயர் ஆஃப் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கார்னர்ஸில் இருக்கிற ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண பிரண்டை எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துப்போம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பிரண்டையெல்லாம் சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரையுமே உளுந்து சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பிரண்டை அப்புறமா அரைச்ச மீதி பொருள் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அப்பப்போ தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டுமே லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஹெல்த் பெனிஃபிட் உள்ள பிரண்டை துவையல் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.